நல்ல வெளி வந்து விட்டீர்கள். யாக்கூப் மியானை சிப்பாய்கள் கைது செய்து அழைத்து சென்றதாக நாதிரா கூறினாள். அவர் ஏதோ பெரிய குற்றம் செய்திருக்கிறாராம். அவள் கூறியது அனைத்துமே உண்மைதான். அவன் ஒரு விஷ பாம்பு என்பது எனக்கே தெரியாமல் போய்விட்டது. நான் அவனை என் உயிர் நண்பன் என்று இங்கு தங்க வைத்தேன். ஆனால் அவனோ மிகப்பெரிய குற்றத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறான். இளவரசர் சலீமை கொலை செய்வதற்காக இங்கு வந்துள்ளான். தெரிந்தோ தெரியாமலோ நாம் அவன் சதியில் சிக்கிக் கொண்டோம். இளவரசர் சலீமை தான் பார்த்தே ஆக வேண்டும் என்று அவன் எதற்காக அடம் பிடித்தான் என்று இப்போதுதானே புரிகிறது. சலாம். 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 யா அல்லாஹ், தாங்கள் இளவரசர் தானே? சலாம். எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் இங்கு இளவரசர் இல்லை, ஒரு சாதாரண மனிதர். நன்றாக பார்த்துக்கொள். இளவரசரை இவ்வளவு நெருக்கமாக மீண்டும் நம்மால் பார்க்க இயலாது. பாரபட்சம் பார்க்காமல் ஷெஹன்ஷா தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஆனால் இவரும் உழைப்பதற்கு சளைத்தவர் அல்ல. பார்த்தாயா, ஒரு சாமானியனை போல் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஜல்பஹார், இப்போதுதான் அவனை தர்பாருக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். யாக்கூதா, இப்பொழுது என்ன ஆகும்? நடந்த உண்மை அனைத்தையும் ஷெஹன்ஷாவிடம் கூறினீர்களா? தாங்கள் ஏன் இதை கூறவில்லை? நான் தான் பயந்து விட்டேனே. ஆனால் இப்போதே நாம் ஷெஹன்ஷாவை சந்தித்து நடந்த அனைத்தையும் கூறுவதுதான் நல்லது என்று தோன்றுகிறது. ராஷித், நம்பிக்கை துரோகம் செய்ததற்காக உன்னை கைது செய்கிறேன். வீரர்களே, ஹுசூர், நீங்கள் நினைப்பது போல் அல்ல. நான் ஒரு நிரபராதி. சலாம். ரஷியத் கான், நீதான் அந்த குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தாயா? ஆம் ஜஹாப்பனா. விசாரித்ததில் தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. இதற்கு முன்பு ராஷித் பரூக் அரசரிடம் வேலை செய்திருக்கிறான் என்று. இவர்கள் நட்பு அங்குதான் ஆரம்பித்தது. அது உண்மைதான் ஷெஹன்ஷா. நான் இங்கு வருவதற்கு முன்பு அங்கே தபேலா வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது யாக்கூப் எனக்கு அந்த இடத்தில் தான் பரிச்சயமானான். ஆனால் ஒரு விஷயம் மற்றும் முற்றிலும் போய், இந்த சதித்திட்டத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. இவன் தன் மனைவியோடு ஆக்ராவை சுற்றி பார்க்கத்தான் வந்ததாக கூறினான். இவன் என்னுடைய பழைய நண்பன் என்பதால் என் வீட்டில் தங்க நான் அனுமதித்தேன். ஆனால் இவனுடைய உண்மையான சுயரூபம் எனக்கு அப்போது தெரியவில்லை அரசே. நான் நிரபராதி ஹுசூர், என்னை மன்னித்து விடுங்கள். நான் என்றும் தங்கள் நம்பிக்கைக்கு உரியவன். இவன் கூறுவது அனைத்தும் பொய்யல்ல, உண்மை என்று நாம் எவ்வாறு நம்புவது ஷாகின்ஷா? அதோடு என்ன சாட்சி இருக்கிறது? இவனுக்கும் ராஷித்துக்கும் தொடர்பு இல்லை என்பதற்கு. ஷெஹன்ஷா, உங்கள் விருப்பப்படி தண்டனை அளியுங்கள். ஆனால் இன்று வரை நாங்கள் எந்த தவறையும் செய்ததில்லை, எந்த நம்பிக்கை துரோகத்தையும் செய்ததில்லை. இளவரசர் சலீமை நாங்கள் எங்கள் பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கூறுவது உண்மையத்தே. இவரால் தான் சிறு வயதில் சலீமின் உயிர் காப்பாற்றப்பட்டது. ஜோதா பேகம், முன்பு அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்பதற்காக இப்பொழுதும் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஷெஹன்ஷாவின் மனதில் இடம் பிடிப்பதற்காக அவர்கள் நாடகம் ஆடியிருக்கலாம். இந்த சதி திட்டத்தில் கூட அவர்களுக்கு பங்கிருக்கலாம். அவ்வாறு இல்லை ருக்கையா பேகம். ஒருவர் கண்களை பார்த்தாலே அவர் மனதில் உள்ளது தெரிந்துவிடும். ஷெஹன்ஷா இப்பொழுது என்ன முடிவெடுக்கிறாரோ அதுவே இறுதி முடிவாக இருக்கும். ஹுசூர், தெரிந்தோ தெரியாமலோ இவன் ஓர் குற்றவாளிக்கு அடைக்கலம் அளித்திருக்கிறார். எனவே அவ்வகையில் இவனும் ஓர் குற்றவாளியே. அவர் கூறியது சரிதான் ஹுசூர். இதை நான் தெரியாமல் தான் செய்தேன். இருப்பினும் குற்றம் குற்றமே. நான் ஒரு தவறான மனிதன் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன்.
அதனால் இன்று இளவரசரின் உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டது. எனக்கு தண்டனை கொடுங்கள் உசூர், எனக்கு தண்டனை கொடுங்கள். நான் தீர விசாரித்து விட்டேன். ஆகையால் என்னுடைய முடிவு என்னவென்றால்